அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கு உரியது. இந்த கடவுளை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினாலும் கருணையினாலும் மீண்டும் இந்த ஜும்மா குத்பாவை சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்வதற்கான வாய்ப்பு அனுமதி அளித்ததற்காக அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கடவுளுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு ஜும்மா குத்பாவில் நம்ம பார்க்க இருப்பது சார்பு நிலை, டிபெண்டன்ஸ். அப்படின்னா நம்ம யாரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விஷயம். நம்மை படைத்த கடவுளுடனான சார்பு நிலையும், அதாவது அதான் ஒரு துன்பமற்ற வாழ்க்கை. அதோட வெர்சஸ் அதோட கம்பேர் பண்ணி தனித்துவத்திற்கான பேராவலும், அது துன்பத்திற்கான ஒரு மூல ஊற்றாக அது இருக்கு. தனித்துவமாக நான் இயங்குவேன் அப்படிங்கிற அந்த எண்ணமும், இன்டிபெண்டன்ட், கடவுளுக்கு தனித்து நான் தனியாக இயங்க போகிறேன், அதான் துன்பத்திற்கான மூல ஊற்றாக அது இருக்குது. குழந்தைகள்லாம் அம்மாவோட அரவணைப்பாக இருக்கிறதுக்கு தான் விரும்பும். கொஞ்சம் அம்மா தள்ளி போயிட்டாங்கன்னா கத்த ஆரம்பிக்கும். அதான் அந்த குழந்தைகளுடைய நேச்சர். அதே மாதிரி ஒரு அடிமை எஜமானனை சார்ந்துதான் இருப்பான். அப்படிதான் இருக்க முடியும். அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அவனுடைய எந்த விதமான உடைமையும் இருக்காது. அவனே உடைமை கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். 16ஆம் அத்தியாயம் 76வது வசனத்துல கூட நம்ம அதை பார்க்கிறோம். உடைமை கொள்ளப்பட்ட அந்த அவன் அடிமையுடன் ஒப்பிட்டு அவனுடைய எஜமானனை பற்றி எல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி பிள்ளைகள் தந்தையை சார்ந்து இருக்கு. அவங்கதான் இந்த வாழ்வாதாரங்களை தரக்கூடியவர்களாக, பாதுகாக்கக்கூடியவர்களாக, பராமரித்து வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது அது அல்லாஹ் சொல்றாங்க அடிப்படையில அவர் சமீபத்திய கிழவராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, இன்னும் பிள்ளைகள் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நிலையிலே ஒரு டெம்பஸ்ட், ஒரு சூறாவளிக்கு நெருப்புள்ளான சூறாவளி அவருடைய தோட்டத்தை அழைத்து விடுமாயின் அது என்ன ஆயிரும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறார். அந்த ஒரு பிள்ளைகள் தந்தையை சார்ந்து இருப்பதை நம்ம பார்க்கணும். சார்ந்து இருக்கிறதுங்கிறது அங்க ஒரு அத்தியாவசியமா இருக்கு அந்த நிலையில, அந்த கட்டத்துல. ஆனா நம்ம ஒரு தனி மனிதனாக, ஒரு பராக்கிரமசாலி, ஒரு ஆற்றல் உடையவனாக நம்மை கண்டவுடன் தனியா நம்ம இருப்போம். யார் எனக்கு என்ன தேவை இருக்கு, யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தனி காட்டு ராஜாவாக, இது என் வழி, தனி வழி என்று போகக்கூடியவராக மனித அந்த பண்பு இருக்குது. மனித பண்பு அந்த மாதிரி ஆனவனுக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒரு குறள்ல பார்க்கலாம், திருக்குறள், அது 359வது குறள், மெய்யுணர்தல் அப்படிங்கிறது அந்த தலைப்பு. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி மற்றழித்து சார் தரு நோய். புரியுறதுக்கு கஷ்டமா இருக்கு, எல்லாமே சார் வருது. ஆனா எல்லாம் அது கூட என்னன்னா சார்பு அங்க இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட். கடவுளை சார்ந்து இருக்கணுங்கிறதுக்கான திரும்ப திரும்ப அது சொல்லப்படுது. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி மற்ற அழித்து சார் தரு நோய். விளக்கம் சொல்லலாம், அது தேவையில்லை. அதுக்கு விளக்கமாக இங்க பொழிப்புரையாக நாம் பார்க்கலாம். இப்பிறவி வாழ்க்கையை பற்றிய ஐயங்களால் விளைந்த அறியாமை நீங்கிய பின், உலக வாழ்க்கை எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம அப்படி ஐயங்களால் சூழ்ந்ததாக இருக்குது. அந்த அறியாமை நீங்கிய பின் எங்கும் நிறைந்த இறையின் ஒளி வீச்சில் சிறப்பு என்னும் செம்பொருள் உணரப்படும். இதுவும் புரியல அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம். அதன் பின் நான் எனது எனும் சார்புகளை நீக்கி ஒழுகினால், இந்த இண்டிபெண்டன்ஸ் இல்லாம இருந்தா, டிபெண்டா இருந்தா, நான் எனது என்ற அந்த சார்புகளை நீக்கி ஒழுகினால்
வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய துன்பங்கள் நம்மை சாராமல் நீங்கிவிடும். நமக்கு என்னென்ன வாழ்க்கையில வந்து துன்பம் ஏற்படுதோ அது நம்மளை சாராது, போயிடும். சார்புகளில் இருந்து ஒவ்வொன்றாக விடுபட விடுபட அந்தந்த சார்புகளினால் ஏற்படும் துன்பங்களும் ஒவ்வொன்றாக விலகிவிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுதான் நம்ம டைரக்டா குரான்ல இருக்கு வசனம். அதாவது குரானுக்கு முந்தைய ஒரு காலகட்டத்து நூலாக இருப்பதனால அதை நம்ம ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம். அல்லா எல்லாமே அந்த மாதிரியான அல்லாவுடைய இடத்துல இருந்து வரக்கூடியதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த 22ஆம் அத்தியாயம் 15வது வசனம் தெளிவாக, எவர் ஒருவர் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் தனக்கு கடவுள் ஆதரவளிக்க முடியாதென எண்ணுகின்றாரோ அவர் வானத்தில் உள்ள தன் படைப்பாளரை நோக்கி முற்றிலும் திரும்பி கொள்ளட்டும். மேலும் வேறு எவர் ஒருவரையும் அவர் சார்ந்திருப்பதை துண்டித்துக் கொள்ளட்டும். இத்திட்டம் அவரை வருத்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒன்றையும் நீக்கி விடுவதை அப்போது அவர் காண்பார். எக்ஸாக்ட் மேட்சிங் இந்த குரலோட இந்த 22ஆம் அத்தியாயம் 15வது வசனம் அப்படியே நீங்க போட்டு பாருங்க மனசுக்குள்ள. இன்ஷா அல்லாஹ் அதான் அந்த குரலுடைய இன்னும் தெளிவுரையை நம்ம பார்க்கலாம். எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாக உள்ள மெய் பொருளை உணர்ந்து பற்றுகள் நீங்கும்படி ஒருவன் நடந்து கொண்டால் பின்னர் அவனுக்குண்டான துன்பங்கள் அவன் உணர்வினை அழித்து அவனை அடையாமல் இருக்கும். அவனை அடையாது. அந்த உணர்வுகள்லாம் மங்கி போய் அது கடவுள் சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில அவனுடைய துன்பங்கள் அவனை நெருங்காம காப்பாற்றும் இருக்கும். எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாக உள்ள மெய்ப்பொருள் இறைவனை தவிர வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. இந்த பொழிப்புரையில் அவர் கொடுக்கிறார். இறைவன் தான் அந்த எல்லாவற்றுக்குமாக ஆதாரமாக, எல்லா பொருள்களின் ஆதாரமாக இருக்கிறாரு. அவரை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. இறைவனே நாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரே பற்றுக்கோடு என்ற உணர்வு வந்தவுடன் மற்ற சார்புகளாக உள்ள பற்றுக்கோடுகள் நீங்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அவை விலக விலக அவனை துன்பங்கள் வந்து சேராது. அது இது அந்த துன்பங்கள் போவதற்கான அந்த மூலப்பொருள்கள் நம்மகிட்ட இருந்து விலகிடும். அந்த எண்ணங்கள் போயிடும். 2ஆம் அத்தியாயம் 256 அதை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு குரல் அந்த மாதிரியான ஒரு இன்னொரு குரல் அதே மெய்யுணர்வில் 380வது குரல்ல நம்ம பார்க்கலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடக்கு. இதுவும் புரியல நமக்கு. ஏன்னா அந்த குரல் அந்த அளவுக்கு தெளிவு நமக்கு தமிழ் அறிவு இல்லை. ஆனால் படிப்பினை பார்க்கணும். எதிலும் பற்று இல்லாதவனாகிய இறைவனுடைய பற்றை அருளை மட்டும் பற்றிக் கொள்ள வேண்டும். அதை மட்டும் பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த அருளை மட்டும் பற்றிக் கொள்ள வேண்டும். மற்ற அனைத்து உலகப் பற்றுகளையும் விடுவதற்கு அந்த இறைவனின் பற்றை நாம் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். உறுதியாக பற்றிக் கொள்றதுதான் நமக்கு. அதுக்காகத்தான் அந்த ஜும்மா நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப லேஸ் மாசம் அப்படி பிடிக்கிறோம். கையில பிடிக்கணும், கட்டில பிடிக்கணுங்கிற. அதான் குரான் 2ஆம் அத்தியாயம் 286 வசனம் சொன்னாங்க இல்லையா? லா இக்ரஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கய் ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யு'மின் பில்லாஹி ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா வல்லாஹு ஸமீயுன் அலீம். இது குரான்ல இருக்கக்கூடிய அரபி வாசகம். நமக்கு புரிய வாய்ப்பு இல்லை. நல்லா தமிழ் அதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லாத இருக்க வேண்டும். தவறான வழியில் இருந்து சரியான வழியானது இப்போது தெளிவாக பிரிந்துள்ளது. அல்லாஹ் சொல்றாரு. இது நம்ம நம்புறோமா? தெளிவா பிரிஞ்சிருச்சு. நாம தான் போட்டு குழப்பிட்டு சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோ அப்படி அந்த மைண்ட் மாறி இந்த டிலமாவில் நம்ம இருக்கிறோம். ஆனா தெளிவா அது இருக்குது. அது உள்ள சொல்லணும், இது தப்பு, இங்கிட்ட போவாத, இங்கிட்ட போவாத, இது சரி, இது செய் அப்படி சொல்லி அது தெளிவா நமக்கு இருக்கும். நாம தான் அதை மாத்திக்கிறோம். அதுல ஆசைப்படுறோம். சரியானது தவறானதுல ஆசைப்பட்டு தவறான வழியிலிருந்து சரியான வழியானது இப்பொழுது தெளிவாக பிரிந்துள்ளது. சாத்தானை பழித்துரைத்து, அதான் இங்க கான்செப்ட். மேலும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்ற எவரும் மிகவும் உறுதியான பிடிமானத்தை பற்றி கொண்டு விட்டார். அதுதான் செய்யணும். அது பற்றி கொள்றதுக்கு சாத்தானை பழித்துரைக்க வேண்டும்.
வேணாம், நீ வேணாம், உன் சங்கத்தமே வேணாம்பா, போப்பா அப்படி சொல்லக்கூடியவனா நம்ம இருக்கணும். அது தெளிவா நமக்கு மைண்டுக்குள்ள வரும். சாத்தான் சொல்றது எது, நான் அல்லாஹ்வுடைய இன்பில்ட் மெசேஜ் எது, தெளிவா நமக்கு இருக்கு. அதெல்லாம் நம்மள ஏமாற்றக்கூடாது. அது எனக்கு குழப்பமா இருக்கு, புரிய மாட்டேங்குது. உறுதியான பிடிமானத்தை பற்றி கொண்டு விட்டார், ஒருபோதும் உடைந்ததாக ஒன்று உடையாது. ஸ்ட்ராங் ஹோல்டு. அதான் கடவுள் செவி ஏற்பவர் சர்வமும் அறிந்தவர். தாகூத் அப்படிங்கிறது என்ன? தாகூத், அந்த தாகூத்தை நீங்க கைவிடணுங்கிறது. கடவுளை விட்டு திசை திருப்பி அவருக்கு பதிலாக ஏதாவது ஒன்றை முன்னிறுத்துவது, இதுதான் தாகூத். அதை கைவிட்டணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படின்றத அதுவே தாகூத். அதுவும் இல்லாம அல்லாஹ் 3ஆம் அத்தியாயம் 103வது வசனத்துல இது சொல்றார், ஒன்னா சேர்ந்து நீங்க அல்லாஹ்வுடைய கயிற்றை பட்டு பிடிங்க. கயிற்றை பட்டு பிடிக்கிறது ஒன்னா சேர்ந்து இருக்க, அது தனித்தனியா ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு இருக்காதீங்க அப்படிங்கிறது அந்த அத்தியாயத்துல அந்த வசனத்துல ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம். அது நம்ம பிறகு பார்க்கலாம். ஆனா இப்போ இந்த சாத்தானும் அவனை சார்ந்தவர்களும் அவனை சேர்ந்தவர்களும் எப்படி கடவுள் தன்மைக்கு போட்டியிடுகின்றார்கள் என்று நம்ம கவனித்து பார்த்தா நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். அது நம்ம அந்த உதாரணங்களை கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்த குத்பாவில் அதை காண்போம். இதெல்லாம் கடவுளின் பால் திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, எந்த இறைவனும் இல்லை, இந்த தெய்வமும் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அதை தொடர்ந்து நாம பல சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம். ஒரு கடைகள் ரோட்டோரங்களில் போகும்போது சின்ன சின்ன கடைகள்லாம் ஒரு பொட்டிக்கடை மாதிரி இருக்கும். பொட்டிக்கடை தான் ஒரு 2க்கு 2 அடி 3க்கு 3 அடி. ஆனா அந்த கடையில நீங்க நேம் போர்டு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், லைட்டிங்லாம் போட்டு பெருசா இருக்கும். பேருக்கு போன பாத்தீங்கன்னா வாஃபிள் கிங்டம், ஜூஸ் யூனிவர்ஸ் பேரெல்லாம் நான் எடுத்து பார்த்ததுதான், அது எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. காஃபி வேர்ல்டு பேரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஜூஸ் கிங்டம், வாஃபிள் கிங்டம், ஜூஸ் யூனிவர்ஸ், காஃபி வேர்ல்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பழைய காலத்துல எப்படி பார்த்துப்போம்னா ஜூஸ் பார்க்கு, காஃபி பேலஸ், டீ சென்டர் சின்னதாக தான் இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தா பெருசா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மனித அந்த எண்ணங்கள் வளர்ந்து போயிட்டே இருக்கு. பெருசா நான் பெரிய ஆள். அதே மாதிரி ஒரு நபர் என்கிட்ட சொல்லும் போது அவர் அவர் தன்னுடைய என்கிட்ட சொல்லல, ஒரு அனுபவத்தை பேசுறத பார்க்கிறேன். அவர் வேலை செஞ்ச அந்த முதலாளி பற்றி அவர் பெருமைப்படுத்துறதுக்காக என்ன சொல்றாருன்னா, இந்த முதலாளிகிட்ட பல வியாபாரங்கள் இருக்குது, பல சேவை நிறுவனங்கள் வச்சிருக்காரு, 100 பேருந்து வச்சிருக்காரு, 100 பஸ் வச்சிருக்காரு, அவருக்கு இருக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. அவர் சொல்றாரு சாம்ராஜ்யமே இருக்கு. அதான் அம்பானி அதானிலாம் அவங்க தங்களை பற்றி என்ன சாம்ராஜ்யத்தின் உரிமையாளர் அப்படின்னு நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. அதான் இது மாதிரியான எண்ணங்கள். அது என்னன்னா, நான் தனி ஒரு சாம்ராஜ்யத்தை என்னால் நிகழ்த்த நிர்வகிக்க திறம்படைத்தவனாக நான் இருக்கிறேன், நான் தான் செய்றேன் அப்படின்னு அவங்க தங்களை நினைக்கக்கூடிய வகையில சாத்தான் அவர்களுக்கு அதை கையளிக்கின்றான், கொடுக்கின்றான். ஜீசஸ் கிட்ட கூட்டிட்டு போய் மலை மேல உச்சியில ஏற்றிட்டு போய் இந்த எல்லாமே பணாந்தரம் எல்லாமே உனக்கு தான், என்னை தொழுது கொள், என்னை பணிந்து கொள், ஓ அப்பாலே சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே அவர் மறுதளிக்கிறார். சாத்தானை பழித்து உழைக்கிறார். முடியாது, உனக்கு பேச்ச கேட்க மாட்டார். அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டாண்டு. ஆனா அவன் நமக்கு அழகுபடுத்தி எல்லாம் உனக்கு தான், அவனுக்கு தர்றேன் அப்படி ஏன் அவன் சொல்றான்னா, அவன் தான் அவன் துவக்கக்கூடியவனாக இருக்கான். தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அது இந்த தனித்துவத்தை காட்டுவதற்கு தான். ஆட்டோகிராஃப் வாங்குறோம், அது ஏன் அப்படின்னா பிரபல நபர் எங்க சொந்தக்காரரு, அல்லது அவர் எனக்கு பக்கத்து வீடு, அல்லது அவர் எங்க ஊரு. இது பெருமை என்ன, என்னோட அவர் மாதிரி நானும், அவருடைய பங்கு எனக்கு இருக்கு, அவர்கிட்ட ஒரு பங்கை நான் வாங்க முடியுது. இப்ப நானும் அந்த தன்மை உடையவனாக இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்குறாங்க. பேட்ல பெரிய ஸ்டார் நடிகர், பெரிய நடிகர்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறாங்க. அது என்னன்னா அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை அது மக்கள்கிட்ட காட்டிக் கொள்வதற்காக சாதனையாளர்கள் வைத்திருப்பதை தானும் வைத்திருக்க விரும்புவது. அந்த விளம்பரங்கள்ல பார்க்கலாம்ல, இதை பயன்படுத்துங்கள்னு அவன் சொன்னா நாங்க அவரை சொல்றதை வாங்க தயாராக எண்ணற்ற பெருங்கூட்டம் மக்கள் இருக்குது. அவர் பயன்படுத்துறாருல, அதை நான் பயன்படுத்துவேன். சின்ன சின்ன பேனாவாக இருந்தாலும் ஒரு ஷாம்பு எதா இருந்தாலும் விளம்பர மோகம் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஜெயமோகன் என்று சொல்லக்கூடிய அவர் போல அவர்கள் சுயமோகங்களாக இருக்கிறார். தனக்கு தாங்களே அந்த சுயமோகம், அந்த பெருமையை பறைசாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் அதை அந்த மாதிரியான விளம்பர மோகமாக அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஹார்வர்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம். அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் என்ன அவர் பேசுறாருன்றதை பார்த்தா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உளவியலாளர் நிக் ஜே ஒரு உரை நிகழ்த்தினார். அது பேஸ்புக்கில் நான் சமீபத்தில் எடுத்த அந்த ஒரு கட்டுரை. அறையில் நுழைந்ததும் அவர் சொல்றார், உங்கள் 25 வயது வரை நீங்கள் எதையும் சாதிக்கவில்லை என்றால் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிவிட்டீர்கள் என்று பொருள். சொல்றார், எதையுமே சாதிக்காம 25 வயசு வரை சும்மா இருங்க, அப்படி இருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா சாதிச்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்றவன் மாட்டிக்கிட்டாங்கிறார். உங்களுக்கு புரியுதான்னு நினைக்கிறேன். அறை சிறுத்தொழியா நிரம்பியது. கிண்டல் கொண்டாது, நம்ம சாதிக்க சொல்றாங்க, மற்றவங்க எல்லாம் சாதனையாளர்கள் வரிசையில நிக்கணுங்கிறாங்க, இவரான சாதிக்க வேணாங்கிறாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதாவது நெக்ஜே வாழ்க்கையை தீர்மானிக்கும் 10 ஆண்டுகள், தி டிஃபைனிங் டிகேட் அப்படின்னு ஒரு நூலில் அவர் சொன்ன கருத்துக்களை நாம இங்க பார்க்கலாம். சின்னதாக கொஞ்சம் தான் உரையாக அவர் அங்கே சொல்றார். 20 தொடக்கத்தில், 20 வயதில், அந்த 20 தொடக்கத்தில் ஒரு மூளை நான் வெற்றியாளர் தான், ஐ அம் தி வின்னர் என்பதை நிரூபிக்க உடனடியாக எல்லாருக்கும் தெரியும் விஷயங்களை செய்ய தூண்டுகின்றது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்த்து அது என்னன்னாங்கிறது, பஸ்ஸில் படிக்கடியில் தூங்கிக்கிட்டே வருவது நம்ம நல்லா பார்க்குற விஷயம். அது ஏன் அப்படின்னா அவன் தன்னை நிரூபிக்கிறான், நான் பெரிய வெற்றி வின்னர். இன்ஸ்டாகிராமில் ஆட்டம் போட்டு இன்ஸ்டாகிராம் போடுறது, 2 லட்சம் ரூபாய் பைக்கில் ஏறி, இதெல்லாம் அவர் சொன்னது, நான் சொல்லல. அந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்றதுக்கு விரும்புறேன். 2 லட்சம் ரூபாய் பைக்கில் வேகமாக போவது, இதெல்லாம் தான் சாதனையாளன், நான் ஒரு வெற்றியாளன் என்று நிரூபிக்க அவன் செய்யக்கூடிய காரியங்கள். இதைத்தான் சாத்தான் சொல்ற விஷயம் தான். அதுதான் இதையெல்லாம் அந்த தலைமைத்துவம் மற்றும் தனித்துவ வேட்கைக்கு உதாரணமாக நம்ம கொள்ளலாம். தனித்துவமாக நான் இயங்குவேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் ஒரு வின்னர் வெற்றியாளன் என்று சொல்லக்கூடிய வகையில அந்த விஷயங்கள்லாம் அமையுது. அதான் அவர் சொல்ற மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து இருக்குது. நம்ம இங்க வந்துருவோம். இப்படி தனித்துவத்தை காட்டுவதற்கான பல முயற்சிகளில் மனிதன் ஈடுபடுகின்றான். அது சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது சாத்தான் அதை ஊக்குவிக்கிறான், அதை ஆர்வமூட்டுகின்றான், அதைத்தான் செய்ய வேண்டும் என்கிறான். நீ தனியா நில்லுங்கிறான், உன் வழி தனி வழி, நீ தனி காட்டு ராஜா அப்படின்னு சொல்றான். ஆனா எந்த வகையிலங்கிறத நீங்க பாருங்க, அது அல்லாஹ் சார்ந்துதான் இருக்க வேண்டும். அந்த விஷயத்திலே நம்ம அதை தனிக்காட்டு ராஜாவாக இருக்கக்கூடாது. அப்படி பிரிந்து அலையக்கூடியவனாக சாத்தான் இருக்கிறான், பிரிந்து அலைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பைபிள் கூட வாசகம் வரும். ஏன்னா அவன் உங்களை கெடுப்பதற்காக அவன் ஒரு என்ன சொல்றது, வெறிகொண்ட சிங்கம் போல அலைந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றது பைபிள்ல வசனம் வரும். இன்ஷால்லா அது ஞாபகம் வரல. அடுத்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் நானும் அவன் போல இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக செய்யக்கூடிய விஷயமாக பல விஷயங்கள் நம்ம சொன்னதுலாம் இருக்கு. அதனுடைய அடி மூலாதாரமாக அவன் யாருன்னா அந்த அவர் என்பதில் மிக 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 முன்னோடியாக அந்த மாபெரும் மனோவசியக்காரனான சாத்தான் இருக்கிறான். அவன்தான் அதை முதல்ல துவக்கிறான். அந்த கழகத்தை துவக்கியவனாக அந்த சொல்றது
அந்த அகந்தையினால் தூண்டப்பட்ட ஆகுமெண்டட் பை ignorance and arrogance, அதனால் தூண்டப்பட்டவனாக அதை செய்ய முனைகிறான். எல்லாம் வல்லவருக்கு எதிரான பேச்சுக்களை, கலகத்தை, செய்கையை, நடவடிக்கையை நேரத்தில் துணிகின்றான். அவன் செய்கிறான், அவன் தான் அதனை பின்பற்றிய அந்த நிலையில மனிதர்கள் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அது அவனை பின்பற்றுதான். சாத்தான் முன்மொழியக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருக்குது. அந்த மாதிரி கடவுள் சாத்தான் மட்டுமே தனக்கு கடவுள் தன்மை இருப்பதாக கோரியவன் என்று இல்லை. அவன் தான் அப்படின்னு நம்ம உடனே எடுத்தோன்னா அதுதான் புரிஞ்சிருக்கும். முதல்ல சாத்தான் தான் அந்த கடவுள் தன்மை கேட்கிறான், கோரிக்கை வைக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் இப்ராஹிம், ஆபிரகாம், முகம்மது, ஜீசஸ் அனைவருமே அந்த கடவுள் தன்மைக்காக அவர்கள் அவன் சாத்தான் வாக்களிக்கிற அந்த ஒரு இதை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நம்மளால முடியுமா? நம்மளுக்கு அது தனி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தனித்தன்மையை தேவை என்பதற்காக நினைத்து சாத்தானோடு அவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். அந்த சாத்தானுடன் சேரக்கூடியவராக அவங்க இருந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம். அவனுடன் சேர்ந்து மனிதர்களாக பூமிக்கு வரும் யாவரும் அந்த நிலையை மேற்கொள்கின்றார்கள். சாத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றுவது என்பது அதுதான். அவனுடைய அடிச்சுவட்டை ஃபாலோ பண்றது, அவன் செய்யறது மாதிரியே நம்மளும் செய்யறது. அவன் கடவுள் தன்மை கோரினா நாம் அதே போறலாம். அப்படி அந்த நிலையை பார்க்கலாம். அது ரொம்ப நமக்கு எல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எப்படியோ நம்ம இங்கேயோ இருக்குது, அது தள்ளி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பக்கத்துல இந்த சாத்தானின் ஏவல்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். இதை செய்யாதே, வேறொன்றை செய் அப்படிமா. ஏதாவது செய்ய போவோம், இதுதான் செய்ய வேற மாதிரி செய். இன்றைக்கு செய்யாதே, நாளைக்கு செய்யலாம். அவன் எப்படியெல்லாம் அதை மாற்றி கொடுக்கலாங்கிறத நீங்க கவனிச்சு பார்க்கணும். உள்ள என்ன நடக்குது நமக்குள்ள, உள்ளேயும் நீங்க பார்க்கணும்னு சொல்றாருல, உங்களுக்குள்ளேயும் பார்க்கணும் அப்படின்னு. இன்றைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யாதே என்று தள்ளி போட சொல்வான். தமிழ்ல கூட ஒரு பழமொழி இருக்கு, ஒன்றே செய்யணும் நன்றே செய், நன்றே செய்யணும் இன்றே செய், இன்றே செய்யணும் இன்னே செய். இன்னும் இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. இது எனக்கு பள்ளிக்கூடத்துல தமிழ் ஆசிரியர் சொல்லி தந்த ஒரு தமிழ் பழமொழி. அது இன்றையே செய்யணும், இப்பவே செய்யணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். ஆனா சாத்தான் செய்யலாம், அடுத்து செய்யலாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து செய்யலாம், உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணணும். இங்க நிற்காத, அங்க போய் நெல்லு, இங்க வாகனத்தை விடாத, அங்க போய் விடு. நீ இந்த குறுக்கீடு இல்லாத ஒரு விஷயம் கூட இருக்காதுங்க. நீங்க அதை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அல்லாஹ் சாத்தான் குரான்ல அல்லாஹ் 22ஆம் அத்தியாயம் 52வது வசனத்துல கூட சொல்றாரு, எந்த ஒரு தூதரையும் நபியையும் சாத்தானை குறுக்கிட செய்தே அல்லாமல் நாம் அனுப்பவில்லை. அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இல்ல, எல்லா விஷயத்திலுமே அவன் குறுக்கிடுவான். நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும். அதான் விசுவாசம். அந்த கடைசி சூறாவில் நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தேடுகின்றோம் அல்லவா, அந்த பாதுகாப்பை அங்க எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும். அதான் இந்த வாகனத்தை இங்கே நிறுத்தாதான் அங்க போய் நிழல்ல விடுமா. நான் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு சாதாரண ஒழுங்கா நின்றுட்டு கொண்டிருக்கிற இடத்துல நான் நிழல்ல போய் நிறுத்துவோம்னு சொல்லி அந்த காரை போய் நிப்பாட்டினேன். கால் டாக்ஸி ஓட்டிட்டு காலத்துல கால் டாக்ஸி ஓட்டும் போது, ஆனா அங்க தரையில ஒரு அடிக்கு ஒரு கல்லை ஊண்டி வச்சிருக்காங்க. அதை போய் கொண்டு போய் விடுறதுக்காக விட்டுட்டேன். அந்த காரில் உள்ள ஏசி பழுதாயிடுச்சு, டொப்புன்னு இடிச்சிச்சு. அதனுடைய அந்த வேலையை நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு 17,000 ரூபாய் காசு ஆயிடுச்சு. அதுக்கு அந்த மாதிரியான செயல்பாடுகள் நம்மளை ஏவும். இங்க செய்யாத, அது செய்யாத, இதை செய்யாத. அதே சமயத்தில் ஒரு வசதி குறைந்த ஒரு நபர்கிட்ட போய் அவன் என்ன சொல்லுவானா, நல்லா விலை உயர்ந்த பொருளை வாங்கணும், நல்ல காஸ்ட்லியான பொருளை வாங்கணும் அப்படிமா. நல்ல பணக்காரன்ட்ட போய் எல்லாம் அதிகமான விலைப்பா, கொஞ்சமா வாங்க, காசு கம்மி பண்ணு, அல்லது கஞ்சத்தனம் பண்ண சொல்லி அவன்கிட்ட சொல்லுவான். அவனை நிறைய பணம் இருக்கும், ஆனா கஞ்சத்தனம் பண்ண சொல்லுவான். இப்படி ஒவ்வொன்றிலும் மூக்கை நுழைத்து அறிவுரை என்ற பெயரில் அழிவில் தள்ளி விடுவான். அழிவில் கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் விட்டுருவான். அழிவின் பாதையில விட்டுட்டு அவன் போயிடும். ஆகையால் நாம் இந்த 3ஆம் வாய்ப்பில், இந்த கடைசி வாய்ப்பில், இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. போன ஜும்மாவில் கூட சொல்லியிருந்தாங்க பல ஜும்மா. அதாவது இந்த 3ஆம் வாய்ப்புல நாம் சாத்தானை மறுத்து கூறி, சாத்தானின் பழைய கூட்டணியை மறுதளித்து, கடவுளின் கயிற்றை, உடையாத ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் என்ன செய்வது? ரப்பி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தின் அவுது பிக்க ரப்பி அவுது. சாத்தான் அருகில் வருவதை விட்டும் நான் உங்களிடம் பாதுகாவல் தேடுகின்றேன்.
இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரசாத் சொல்றாரு இந்த விஷயத்தை கூட அவர் ஞாபகம் ஊற்றார். தூதராக இருந்த அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த சாத்தானின் பழைய கூட்டணியை மறுதளிக்கணும். அதை கூட அவர் சொல்லியிருக்காருங்கிறத நான் பார்க்கலாம், சில இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்க முடியும். அது மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், இடைவிடாது. நீங்க லாயிலாக அதிகமா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதுதான் நமக்கு ஹதீஸ் மாதிரி தெரியலாம், ஆனா அதுதான் சத்தியம். அதை சொன்னா தான் தப்பிக்க முடியும். அவர் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க, நீங்களே சொல்லுங்க, லாயிலாக இல்லல்லா சொல்லிக்கிட்டே இருங்க. ரப்பி அவுதுபிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் வ அவுதுபிக்க ரப்பி அஸ்துரூன். அது எங்க சொல்லணும்ன்ற அந்த இடத்துல சாத்தான் டிஸ்டர்ப் பண்றாங்கல்ல, அப்போ உடனே சொல்லணுங்க. ரப்பி அல்லாட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் சாத்தான விட்டு அப்படின்னு நம்ம, அதுதான் ஒரே வழி. அவர் சார்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டிலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. சகாதத்து ஒழுங்கா சொல்லுங்க, இந்த சாத்தான்ட்ட வந்து பாதுகாப்பு கேட்டுட்டே இருங்க. அது நம்ம செஞ்சோம்னா நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் அதை நினைவுபட்டுனா போதும். சாத்தான்கிட்ட நான் தப்பிக்கிறேன், என்னை காப்பாத்துங்க, உங்கள்கிட்ட நான் சரணடைகிறேன், என்னை மீட்டுங்க, என்னை காப்பாத்துங்க, தொடர்ந்து அதை நீங்க அனுபவபூர்வமா சொல்ல முடியும். நான் வந்து அதை ஜும்மாவில் கூட போன முறை சகோதரர் ஜாயித் சொல்லியிருந்தாரு. அந்த பைபிள் வசனம் அவர் அது திருப்பல அந்த பைபிள் வசனத்தை சொல்ற விஷயங்களை சொன்னார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். என்ன சொல்றாங்க புரியுதா? இன்னைக்கு என்ன சாப்பாடு ஸ்பெஷல் இல்லையா, சாதா தானா, கஞ்சி தானா, பழைய கஞ்சி தானா, இப்படிலாம் கவலைப்படாதீங்க. என்ன ட்ரெஸ் போடணும், நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் இல்லையே, ஒரு நல்ல ஷூ இல்லையே, நல்ல டை இல்லையே, இதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்தை நீங்க தேடினால், கர்த்தரின் சாம்ராஜ்யத்தை நீங்க தேடினால் உங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணும். தன்னால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இது பைபிள்ல இல்ல மட்டும் இல்ல, குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் மீது நீங்கள் பக்தி கொள்ளுங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உங்களுக்கு லேசாக்கி விடுவார், எல்லாம் ஈஸியா இருக்கும். அது நம்ம நம்புறோமா? நம்புறோம்னா அதான் ரசல் கூட ஒரு குறிப்பு நான் கேட்டிருக்கேன். சாத்தான் அதாவது அவர்கிட்ட வந்து டைம் ஆச்சா, டைம் இருக்கு, சொல்றாங்க ஜிப்ரீல் சொல்றாங்க, நீங்க வந்து கடவுளுடைய தூதர்னு சொல்லுங்க, அறிவிங்க. ஓ நீ சாத்தான் வந்து என்ன சொல்லிட்டு பேசாத அப்படின்னு அவர் சொல்றாரு. சாத்தான் நீ சொன்ன போயிருக்கணும்ல, நான் நிக்கிறேனே அப்படிங்கிற, நிக்கிறேன்னா அவர் துருவமா இல்லை, பிரசன்ஸ்ல இருக்கிறார். ஜிப்ரீல் சொல்றாரு, நான் இருக்கேன், சாத்தான் சொன்னா அவுதுபில்லாஹி ஷைத்தான்னு சொன்னா நான் போயிருக்கேங்க, உங்க கூட நிக்கிறேங்க, இப்ப நான் ஜிப்ரீல்ங்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறேன். அதான் அந்த அறிவு நமக்கு இருக்கிற, நம்பணும். நம்ம நம்புனா நம்ம நடக்கும், நமக்கு விஷயங்கள்லாம் 100% நடக்கும், எந்த பிழையும் இல்லாமல். கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளுடைய உதவி, கடவுளுடைய சப்போர்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். அதான் வஸ்தையினு பில் சபரி வல் சலா, அதான் அந்த வசனம் ஞாபகம், சபரி வல் சலா, அதாவது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்க. அதுவும் உதவி தேடக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. பல விதங்கள் நம்ம அல்ல வசீலா தேடுவதின் சட்டங்கள் என்று பழைய புத்தகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதாவது அல்லாஹ் நெருங்குவதற்கு உண்டான பாதைகள், வழிகள் என்ன, அவரை சார்ந்து இருப்பதற்கான வழிகள் என்ன அப்படின்னு நம்ம அது குர்ஆன்ல பார்த்தோம்னா தெளிவா நமக்கு இருக்குது. அதை நம்பிக்கை நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். அது 65ஆம் அத்தியாயம் 4வது வசனத்துல அதை நம்ம பார்க்கிறது, எவரொருவர் கடவுளுடன் பக்தியோடு இருக்கின்றாரோ அவருக்கு அவர் ஒவ்வொன்றையும் இலகுவாக்கி விடுவார். இதுதான் அந்த வசனம். தொடர்ந்து தொழுகையை நிலைநிறுத்துவோம். அக்கீமு ஸலாத்.